ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ ஆல்ரெடியாக பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட நம்ம ஹீரோ எல்லா விஷயத்துலையும் திறமை கிடையாது, எல்லாமே அவன் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் கொஞ்சம் தெளிவாக காமிப்பாங்க. ஸோ கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 8. ஸ்கூல்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம ஹீரோ கிட்ட இப்போ இருக்கு. யாரும் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்னு கோஃபா சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்கூல் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை, ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனையே இந்த ஷெட்யூல்ஸ் தான். ஒன்று ஓவர்லாப் ஆகுது, இருந்தாலும் 20% தான் அட்டண்டன்ஸ் இருக்கணும். அவங்க வைக்கிற எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும்ல நம்ம ஹீரோ நினச்சா. பழைய மேஜிக் புக்கில் எல்லாம் இப்போ இருக்கிற மேஜிக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் கரெக்டாக இருக்காது. கிளாஸ்ல தான் புது விஷயங்களை சொல்லி தருவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எடுக்கிற நோட்ஸ் நான் கடன் வாங்கிக்கலாமா நம்ம ஹீரோ கிட்ட தாராளமான அந்த 3 பசங்களும் சொல்றாங்க. மேஜிக் ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அது போக அங்க செல்ஃப் ஸ்டடி தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ ஒயிட் அண்ட் எல்லா ஸ்கூலுக்கு தான் ஏதாச்சும் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோலட் உண்மையிலேயே அவளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கோஃபா கேட்கறான். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போகலான்னு கைட்டோ சொல்றான். கைட்டோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ரெட் மேஜிக் ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றதுக்கு போறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஓவரா பண்ண அந்த பையனும் அங்க இருக்கான். நீ ஏதோ லக்கில் அதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், ஸ்பெல் கேஸ்ட்ரால அதை பண்ண முடியாதுன்னு சொன்னா. நான் ஸ்பெல் கேஸ்டே கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்ப நீ ஒரு மேஜா அதான் அதை பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது மேஜோ இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப ஆர்ச் மேஜா கேட்டா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப டீச்சர் அங்க வரவோ, டீச்சர் என்னோட பேரு ராய்ஸ், இவளோட கிளாஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கறான். ஓ அந்த எரப்ஷன் யூஸ் பண்ண பையன், அவன் பேரு ஆர்எல். ஃபர்ஸ்ட் லெசன் டீச்சர் சொல்றாரு. சரி எல்லாரும் அவங்க பிளேஸ்ல உட்காருங்க, கிளாஸ் ஆரம்பிக்கலாம், புக் ஓபன் பண்ணுங்க டீச்சர் சொல்றாரு. மேஜிக் ஸ்கிரிப்ட பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஆல்ரெடி கத்துக்கிட்ட பேசிக்ஸ் தான் இது நம்ம ஹீரோ பாக்குறான். அவங்க ஸ்கில்ல பொறுத்து இந்த மேஜிக் ஸ்கிரிப்ட் அவங்க மைண்ட்ல தானா வரும். பட் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஈவன் உங்க ஸ்கில்ல உங்க மைண்டுக்கு இதெல்லாம் தானா தெரிஞ்சாலும் பேசிக்ஸை நீங்க கத்துக்கிட்டாதான் எஃபிஷியன்ட்டா உங்க மேஜிக் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அது பிசிக்கல் பாடி அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணணும் டீச்சர் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க இன்னும் அட்வான்ஸ்டா போனா ஸ்பெல்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும் டீச்சர் சொல்றாரு. இரப்ஷனை நீங்க அப்படிதான் மாடிஃபை பண்ணீங்கன்னு கைட்டோ கேட்கறோம். அட்வான்ஸ்டுன்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த ஸ்கூல்லயும் நார்மலா கிளாஸ் தான் எடுத்திருக்காங்க. ரெயின் மேஜிக் ஸ்கூல்ல மட்டும்தான் ஃபிளைட் மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு பிராக்டிகல்ஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த ஃபிளைட் மேஜிக் என்னது நம்ம ஹீரோ கேட்டா ஹைட்னா எனக்கு பயம், அதை மட்டும் கத்துக்கிடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. சோ நம்ம ஹீரோ ஃபிளைட் மேஜிக்கை மட்டும் கத்துக்கிடல. காத்து மேல நோக்கி போற மாதிரி இமேஜின் பண்ணி ஸ்பெல்லை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மைண்டுக்குள்ள தான் ஸ்பெல்லு தானா வராதே, நான் அதுக்கு ஸ்கிரிப்டை படிக்கணுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மற்ற எல்லா பசங்களும் பறக்க கத்துக்கிட்டு இருக்காங்க. கோலட்டு ட்ரை பண்ணி கீழே விழுந்துருதா. சொதப்பறதை பார்த்து நான் இப்பெல்லாம் பயப்படுறது இல்லைன்னு அவ திரும்பவும் ட்ரை பண்ண போறான். மேஜிக் யூஸ் பண்ணி நான் பறக்கலாமா நம்ம ஹீரோ டொர்னேடோவை யூஸ் பண்றான். நேரா நம்ம ஹீரோ மேல பறந்துருதான். பட் அவ்வளோ ஹைட்ல இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுறான். ஃபிளைட் மேஜிக் கூட யூஸ் பண்ண தெரியலன்னு ஒரு பையன் நம்ம ஹீரோ கலாய்க்க வந்துட்டான். எப்படி பண்ணணும் நான் காமிக்கிறான்னு அந்த பையன் சூப்பரா பறந்து காமிக்கிறான். வெல்காஸ்டர் ஆனதுல இருந்தே ஃபிளைட் மேஜிக் மட்டும் தான் கத்துட்டு இருக்கேன். எல்லா ரேஸ்லயும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஃபிளைட் மேஜிக் யூஸ் பண்ணி யார் ஃபாஸ்டா பறக்காங்கன்னு ஸ்கூல்ல எதுக்குன்னு ஒரு ரேஸ் வைப்பாங்கன்னு சோலட் சொல்ற. நான் உன்ன ரேஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னா. 2 மாசத்துல ரேஸ் இருக்கு, நீ பறக்க கத்துக்கிடவே 6 மாசத்துக்கு மேல ஆகும். மேபி அடுத்த வருஷம் காம்படிஷன்ல என்ன தோக்கடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசிட்டு போறான். ஜஸ்ட் ஸ்பெல்ல ஆல்டர் பண்ணா இதை பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ அடுத்த வருஷம் கலந்துப்பீங்களான்னு கோலட் கேட்டா இல்ல 2 மாசம் இன்னும் டைம் இருக்குல்ல, அது எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நைட்டு கோலட் அவ கிளாஸ்ல புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டா. சோ கைட்டோவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த இடத்துக்கு அவ புக் எடுக்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேருமே வந்திருக்க வேண்டியதானே, எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டா. கோஃபா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னான்னு கோலட் சொல்றேன். ஸ்கூல்ல நைட்டு அதை பார்த்ததா சொல்லியிருக்காங்கன்னு கோஃபா சொல்லவோ, அது நான் எதை சொல்ற பேயா அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். இல்ல வேணாம் அதை சொல்லாத நம்ம காதை பத்திக்கிடுவோம். இன்னும் நீ பேய்க்கு பயப்படுறியான்னு கோஃபா கலாய்க்கிறா. நீ மட்டும் என்னவா சின்ன வயசுல பயப்படுவதானே அப்படின்னு சொல்லி அவனும் இவனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜன்னலுக்கு வெளியே ஒரு உருவம் பறந்து வந்து நின்றுட்டு இருக்கா. அச்சோ பேயின்னு அவங்க பயப்படுறாங்க. கோலட்டோட வாயை பொத்திட்டு அமைதியா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வாய்ஸ் மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி கைட்டோ பாக்குறான். இங்க என்ன பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா. அதை நாங்க கேட்கணும், நீ என்ன பண்ற அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. லைட் மேஜிக் நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நைட் ஃபுல்லா இந்த இடத்துல தான் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவோம். மத்தவங்க சொன்ன கோஸ்ட் நீ தானான்னு கோஃபா பாக்குறா. மாஸ்டர் ரெஸ்டோ எடுங்க அப்படின்னு சொன்னா. நான் நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கிறேன், தூங்குற டயத்துல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபிளைட் மேஜிக் தூங்கும் போதே யூஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றேன். மானவையும் அதிகப்படுத்தும் நம்ம ஹீரோ சொல்லவோ. இவர் உண்மையிலேயே ரெஸ்ட் எடுக்கிறாரான்னு அவங்க யோசிக்கிறாங்க. மேஜிக் ஸ்கூலுக்கு வந்தா நான் ஸ்ட்ராங் ஆயிடலாம்னு நினைச்சேன், பட் அதெல்லாம் பார்த்தாது, நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு கைட்டோ சொல்றான். நீ கோஸ்ட்டை பார்த்து பயப்படாம இருக்க கத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு கைட்டோ வைக்கப்படுறான். சொன்னதே தான் நானும் நினைக்கிறேன். இவரை பார்த்த அப்புறம் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு அந்த பசங்க யோசிக்கிறாங்க. சரி எனக்கு இப்ப முழிப்பு வந்துருச்சு, என்ன பண்ணலான்னு பிளாக் மேஜிக் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ போறான். ஆர்எல் என்ன பார்க்கவா இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு லட்டாலியா கேட்டா. லைப்ரரிக்கு போகணும் நம்ம ஹீரோ சொல்றான். வீட்டுல நான் படிக்காத பிளாக் மேஜிக் புக் எல்லாத்தையும் இங்க படிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்வமா இருக்கேன்னா பிளாக் மேஜிக் ஸ்கூல்ல வேலை பாக்குறியான்னு கேட்கவோ தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். டீச்சர் 3வது லைன் தப்பா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ ஆமா அப்படின்னு டீச்சரும் அதை கரெக்ட் பண்றாரு. வேற
வேற லெவல் மாஸ்டர்னு கைட்டோ சொன்னா, நான் எல்லா ஸ்பெல்லையும் மனப்பாடம் பண்ணணுங்கிறதுனால எல்லா ஸ்கிரிப்டும் ஞாபகம் இருக்குன்னு சொன்னா அவ்வளோத்தையுமா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டா இல்ல, நம்ம ஸ்பெல்ஸை ஷார்ட் பண்ணியோ கேஸ்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். 3 மடங்கு என்னால ஸ்பெல்ஸை கட் பண்ணி சின்னதாக்க முடியும்னு சொல்லவும் அதை போர்டில் எழுதி காட்டுன்னு டீச்சர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோவோ ஷார்ட் அண்ட் பண்ண வெர்ஷனை எழுதி காமிக்கிறான். தியரட்டிக்கலி இது பாசிபிள் ஸ்பெல்லில் பட் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லையான்னு கேட்கவும் எனக்கு சேஃப் கார்டு தேவையில்லை, ஏன்னா என்கிட்ட டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பெல்ஸை பத்தி நீ ஆல்ரெடியே இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கேன்னா ஆர்எல் நீ ப்ரமோஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணி செகண்ட் கிரேட் போறியான்னு கேட்கவும் நானும் அதில் கலந்துக்கிறேன்னு ராய்ஸ் சொல்றான். ஃபர்ஸ்ட் கிரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் மற்றவங்களுக்கு வைப்பாங்க, பட் நீங்க இப்பவே கலந்துக்கிறீங்கன்னு டீச்சர் சொல்லிட்டு அங்கிருந்து உங்களை நோக்கி வர மான்ஸ்டர் ரெட் மேஜிக் யூஸ் பண்ணி தடுக்கணும். யார் ஃபர்ஸ்ட் போறீங்கன்னு கேட்கவும் போறேன் அப்படின்னு ராய்ஸ் சொல்றான். இப்போ ராய்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லவும் அந்த கேஜ்ல இருந்து மான்ஸ்டர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. பார்த்தா அது ஒரு மினிட்டோர் தான். எனக்கு மினிட்டோரா அப்படின்னு சொல்லி ராய்ஸ் கொஞ்சம் பயந்தாலும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இரப்ஷன் ஸ்பெல் அவன் யூஸ் பண்றான், அது மிஸ் ஆயிட்டே இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்ததை விட இவன் ஸ்பெல் இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறேன். டார்கெட்டை இரப்ஷன் ஸ்பெல் வச்சு அட்டாக் பண்றது கஷ்டம் டீச்சர் சொல்றாரு. மிஸ்டர் கிட்ட வரும், அது தானா மறைஞ்சிருது. இதை ஒரு எக்ஸாம் மறந்துடாது, எதுவும் ஆகிற மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் டீச்சர் சொல்றாரு. தோத்துட்டேன், என்னால் பண்ண முடியல நம்ம வருத்தப்படுவோம். நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், இன்னும் 2 வருஷத்துல கண்டிப்பா இதை நீ பாஸ் பண்ணிடுவேன்னு டீச்சர் சொல்றாரு. என் லெவல் என்னங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டீங்க, தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு ராய்ஸ் சொல்றான். நான் என் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ற டீச்சர் அப்படின்னு சொல்லி ராய்ஸ் சொல்றான். ஆர்எல் அடுத்தது நீ தான் அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவும் உள்ள இறங்குறான். இப்போ கேட்டை ஓபன் பண்றாங்க. பார்த்தா இந்த மினிட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவோ பெருசாவோ இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம் ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு சுப்பீரியர் மினிட்டர் அந்த இடத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தி ஓடி வரா. என்னால அதை தோக்கடிக்க முடியும், கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ அசால்ட்டா அட்டாக் பண்றான். ஃபயர் லான்ச் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா மினிட்டர் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருது. ஸ்டூடெண்ட் சேஃப்டி நெட் இது மேல ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணன்னு டீச்சர் யோசிக்கிறாரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அனுப்பின ஃபயர் லான்ஸ் திரும்ப அந்த மினிட்டர் நோக்கியே வருது. கரெக்டா அதோட காலில் அட்டாக் பண்ணுவோம், அது கீழே விழவும். இப்போ நம்ம ஹீரோ இரப்ஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்றான். ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அது இருந்த தலைமை தெரியாம நம்ம ஹீரோ அழிச்சிருந்தான். கிளாஸ்லயே ஸ்டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த சுப்பீரியர் மினிட்டரை கொடுப்போம். உண்மையிலேயே இவன் கிளாஸ்லெஸ் தானா, இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கானு டீச்சர் பாக்குறாரு. பாஸ் பண்ணிட்டா நாளையில இருந்து செகண்ட் கிரேடுக்கு வந்துடும் டீச்சர் சொல்றாரு. மாஸ்டர் உண்மையிலேயே ஆசம்லன்னு கைட்டோ சொல்லுவோம். நீ ஏன்டா அதுக்கு பெருமைப்படுறன்னு கோஃபா கேட்கற மாதிரி தெரியுதே அப்படின்னு கோலட் கேட்கவும் ரெட் மேஜிக் ஸ்கூல் மட்டும் பார்த்தாது, மற்ற ஸ்கூல்லையும் நான் ப்ரமோஷன் அடையணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அப்போ ப்ளோ ஸ்கூல்ல ப்ரமோஷன் எக்ஸாம் அடையணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கவும் ப்ளோ ஸ்கூல் மட்டும் இல்ல எல்லா ஸ்கூலும் நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாச்சும் ஒரு விஷயத்தையாச்சும் நீங்க நார்மலா பண்ணுவீங்களான்னு அந்த பசங்க கேட்கறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ திறமையை பார்த்துட்டு டீச்சராகவே தான் செகண்ட் கிரேடுக்கு நம்ம ஹீரோவை ப்ரமோஷன் பண்ணியிருப்பாரு. பட் மற்ற ஸ்கூல்லேயே ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமா நம்ம ஹீரோ ப்ரமோஷன் அடையணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டோம். பட் அது எல்லாமே அவ்வளோ ஈஸியில் பண்ணிட முடியுமா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.